வெளிப்பட 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசித்தா மகாபாபிலோனுக்குரிய அலங்காரமாக அது சொல்லப்படுது. வாசிங்க. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் முத்துக்களாலும் சிவப்பான வஸ்திரத்தாலும் முத்துக்களினால் ஆபரணங்களினால் தன்னை சிங்காரப்படுத்தினா அழகுபடுத்துறதுங்க. இப்படி எல்லாம் நகை நாட்டுகளை போட்டுட்டு எப்படியெல்லாம் நடந்தாங்க. ஒய்யாரமாய் நடந்து முருட்டி பார்த்து கழுத்தை நெரித்து அவர்கள் ஆபரணங்களை, சிலம்புகளை, சுட்டிகளை, புரைசந்தாக்குகளை, இப்படியெல்லாம் ஆபரணங்களை அவங்க தாய்த்துக்கள், மோதிரங்கள், மூக்குத்திகள், வினோதன வஸ்திரங்கள், சால்வைகள், போர்வைகள், குப்பிகள், கண்ணாடிகள், சல்லாக்கள், குல்லாக்கள், துப்பட்டாக்கள், இதுக்கு மேல அவங்க தாம் மேல துர்நாற்றம் வராதபடிக்கு அவர்கள் வாசன திரவியங்களை அவர் மேல் தெளித்துக் கொள்வது. தன்னுடைய புறத்தோற்றத்தை இந்த இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் முடியை கட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, முன்னாடி கொம்பு சுத்திடுறாங்க. அதான் சொல்ற 24ஆம் வசனத்துல இவர்கள் அகாசுவரும் மன்னனுக்கு வஸ்தி ராஜாஸ்திரியாக இருந்தாலும் அவளுக்கு உள்ளார்ந்த நிலை கீழ்ப்படிதல் இல்ல. சரி, ராஜா சொல்லிட்டான், சொல்றது செய்வோமே என்ன கீழ்ப்படிதல் இல்ல. இவள் தன் புற அழகின் மேட்டிமி நிமித்தமாய், அந்த இஸ்ரவேல் எப்படிலாம் இருந்தாங்க, சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தம். சுகந்தம்னா வாசனை. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் இருந்து சென்ட் அடிச்சு கொட்டிட்டு வரி ஊழியரே வாசனை வருது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாசனை எது? நம்முடைய வஸ்திரத்துல என்ன வாசனை வரணும்? என்ன வாசனைங்க சொல்லுங்க பிரதர்? ரட்சிப்பின் வாசனை. உணவு பாட்டில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். உன் வஸ்திரத்திலோ ரட்சிப்பின் வாசனை வருது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டல பாக்குறேங்க. அதெல்லாம் நான் விலைக்கு கொடுக்க வரல, உங்களுக்கு தெரியும். ஏன் உங்கள்கிட்ட அது இருக்கே, போகட்டும். ஆனால் இந்த வஸ்திரத்தின் சாணத்தை இழப்பதற்கு அவள் சுகந்தத்தை அவள் மேலே தெளித்துக் கொள்வாள், சென்ட் அடித்துக் கொள்வாள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த சென்ட் வாசனை நம்பி சென்ட் அடிச்சுட்டு போனியே, உனக்கு உள்ள யார் இருக்கிறது? கீழ்ப்படியாமே ஆவி, சாத்தானுடைய ஆவி, பாவக்கிரிய உங்ககிட்ட இருக்காதுன்னு உணராம சென்ட் அடிச்சுட்டு வெளியே போய் காமிக்கிறியே, வண்டிமை, கருப்புமை, வெள்ளமை எல்லாம் போட்டு அடிக்கிறியே. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் பார்க்கிறோம். ஆவிக்கு மண்டலத்துல கிறிஸ்தவர்கள் நான் ரட்சிக்கப்பட சொல்றோம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகந்த வாசனை பதிலாக என்ன கிடைக்க? துர்க்கந்தம். துர்க்கந்தம் அதாவது கந்தகமும் பைபிளை வெளிப்பட 20:10 வாசிக்கிற அவியாத அக்கினி, அக்கினி கடல். அங்கே கந்தக அமிலம் ஊற்றப்படும். அப்படின்னா இங்க துர்க்கந்தம்னா அந்த கந்தக அமிலத்தின் மூலமா எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி கடலில் நீ போடப்பட்டு அங்கிருந்து பூமியில் பாவம் செய்த அத்தனை பேரும் அங்கே வெந்து கொண்டிருப்பான். அந்த துர்வாசனை வரும். நீ பூமியில ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ நற்கந்தம் போடுகிற, நீ ஆவிக்குரிய ரட்சிப்பின் வாசனை இழந்து விட்ட, நீ துர்க்கந்தம் தான் உனக்கு வரும். கச்சைக்கு பதிலாக கயிறும்
மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும். நீ தாய்மார்களே தன் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா முடிய அப்படி வெட்டி விடுறாங்க. அசிங்க அருவருப்பு. நான் சொல்றாரு, மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை அடித்தல் உனக்கு இருக்கும். ஆவிக்குற மண்டலமே, கள்ள ஊழியக்காரனே, பேர் கிறிஸ்தவர்களே, நீ மயிர் சுருளை பயன்படுத்தி உன் புற அழகை வசதி போல காண்பித்துக் கொண்டு உன்னுடைய ஆவிக்குரிய உள்ளான அழகு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 45 வசனத்தில் ராஜகுமாரத்தின் அழகு உள்ளாக பூர்ண அழகு உள்ளவள். அவள்தான் சங்கீதம் 45:15-16 வசனத்தில் அவள் தன் தோழிகளோடு ராஜாவின் அரபணைக்குள் பிரவேசிப்பாள். வசனம் வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொச்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடி தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆடம்பரமான வஸ்திரங்கள் பதிலாக ரட்டுக்கச்சி. ரட்டுக்கச்சின்னு என்ன தெரியுங்களா? சணல் சாக்கு இருப்பாருங்களா, சணல் சாக்கு, அதுதான் ரட்டுக்கச்சுங்க. நீ ஊழியன் என்ற போர்வேல, ரட்சிக்கப்பட்டவன் என்ற போர்வேல, ரட்சிப்பின் வாசனை உனக்கு உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படுவதை விட்டுவிட்டு நீ எங்க அப்பா ராஜா, ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? வெள்ளி மூணு எங்க அப்பாவுடையது, வெள்ளி மீனுடையது, பொண்ணு மூடு எங்க அப்பா சொல்றாங்க. அவருடைய பிள்ளை நான் அதை போட்டுக்கிறேன் என்ன என்று உன் ஆத்துமா அழித்துக் கொள்கிற கல்லனே, கள்ள ஊழியனே, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எங்க அப்பா மகிமின் வாசனையுடைய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார் சொல்லிக்கொண்ட நானும் அப்படி இப்படி வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டு சொல்லுகிறையே, நீ ஆண்டவரை சந்திக்க ஏற்ற துணையாது, ஏற்ற ஆயத்தமா? வேதம் சொல்லுகிறது, உன் ஆடம்பரமான வஸ்திரத்துக்கு பதிலாக ரட்டு கட்சி இருக்கும். சாக்கதான் நீ போத்திக்க போற. இரண்டாவது, உன் இவையெல்லாம் நீ அணிந்து புற அழகுக்கு இடம் கொடுத்து வஸ்தியை போல கீழ்ப்படியாத சிறைவலர்களாக நீ வாழ்ந்தீங்கன்னா இந்த புற அழக நம்பி உன் அழைப்பை இழந்து போவாய் என்றால் உன் அழகுக்கு பதிலாக கருகி போகுது. கருகி போகுதுன்னு என்னங்க அர்த்தம்? அக்கினி கடலில் தள்ளப்பட்டு வேகுவாய், யுகாயுகமாய் வேகுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஆண்டவர் அவர் வருகையில் அவருடைய மணவாட்டியானவள் மனைவியாக வேணும் என்றால், அல்லது அந்த மணவாட்டியானவள் தன் மணவாளனால் ஏற்றுக்கொள்ளப்பட அவர் தேடி வந்து இவரை ஏற்றுக்கொள்ளணுங்க. சிங்காசனத்துக்கு புறப்பட்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமியாரோடு உறவாடினார், உள்ளாவினார். அதுவோடு அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாகிய தேவனுடைய வாசஸ்தலமாய் ஒரு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான், சத்தியவான்களே, முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய பூரண முடிவான ரட்சிப்பை அணிந்திருக்கிற உங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் உங்களை குறித்து பிதாவிடத்திலே இயேசுவிடத்திலே சாட்சி கொடுக்கிற பொழுது அவர் புறப்படுவார். அருணோதயம் போல புறப்பட போகிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் இருக்கிற அருணோதயம் போல நீங்கள் ஆயத்தமானாலே எஸ்தராக, எஸ்தரை போன்ற அருணோதயம் போல பிரகாசிக்கிறவளாய் பரலோக ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறவளாய் இருக்கிறார். கொலோசியர் 1:12-13 வசனங்களின்படி நீதிமான்களோடு நாம் நீதிமான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவு. வாசிய வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில், ஒளினா அருணோதயமாய் சூரியனாய்
ஒளிவுடையவர்களாய் இருக்கிறாங்களே அந்த மனவாட்டியோடு கூட நாம் பங்கடையும்படி மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய ஒரு வாழ சப்தத்தை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்கிற மண்டலமே, நீ அவர் வெளிப்படும் போது அவர் உன்னை சேர்த்துக்கொள்ள, நீ அவரோடு சேர்ந்து கொள்ள, அவருக்கு ஏற்ற மனவாட்டியான ஆவிக்குரிய உள்ளான பூரண அழகை அணிந்து கொண்டு உன் புற அலங்கரிப்பை வெறுத்து உன் நேசர் சந்திக்க கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். உன் மனவாளனுக்கு ஏற்ற அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி ஆயத்தமாக தேவன் அழைக்கிறார்.